அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எரிபொருள் வரிசைகள், பாடசாலைகள் மூடப்படுமா? எரிபொருள் விலை அதிகரிப்பு, மின்வெட்டு தொடர்பில் பொதுமக்களுக்கு வந்துள்ள அறிவிப்பு. ஈரான் கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கையின் இறுதி தீர்மானம். அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் சகோதரர் விபத்தில் பலி. வெள்ளவத்தையில் குடியிருப்பின் 7வது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த தமிழ் இளைஞர். QR குறியீட்டின் ஊடாக வழங்கப்படும் எரிபொருள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. போலி பிரச்சாரங்களை செய்வோருக்கு அரசாங்கம் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு நிலவும் நெருக்கடி, இலங்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் பல பகுதிகளில் மழை வாய்ப்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வீதி தகராறில் பெண்ணின் காதை கடித்து அண்டை வீட்டார். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் காரணமாக பாடசாலை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது தொலைதூர கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்தவோ இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளை மூடுவது தொடர்பாக இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளன. எனினும் நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதில் எழுந்துள்ள சவால்கள் குறித்து ஆராயும் பொருட்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்கு கழுவ உள்ளிட்ட பல அமைச்சு செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல், எரிபொருள் விநியோகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது இக்கட்டான சூழ்நிலையிலும் பொது சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதை உறுதி செய்வது குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் வரிசைகளினால் நீண்ட தூரம் பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் சிரமப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பாடசாலைகள் மூடப்படுமா என்ற கேள்வி தற்போது இலங்கையர்களிடையே எழுந்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரித்த போதும் நாட்டில் மின்வெட்டு இருக்காது என்று மின் மற்றும் எரிசக்தி அமைச்சின் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் என கவலை கொள்ள தேவையில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் அவரது தகவலில் மின்சார உற்பத்தியை பராமரிக்க போதுமான எரிபொருள் விநியோகம் நாட்டில் தற்போது உள்ளது. மின்வெட்டு விதிக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. வெப்ப மின் உற்பத்தி ஆதரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் போதுமான டீசல் மற்றும் உலை எண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது. மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் காரணமாக நிலைமை சீராக உள்ளது. நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நீர்த்தேக்கங்களில் போதுமான நீர்த்திறன் எங்களிடம் உள்ளது. அத்துடன் தேசிய மின் கட்டமைப்புக்கு சூரிய சக்தியை பங்களிக்கும் வலுவான சூரிய ஒளியும் உள்ளது. இருப்பினும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவை பொறுத்து எதிர்காலத்தில் நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்படலாம் என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் தொடர்பில் நாளை அல்லது மறுதினம் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர், ஈரானிய தூதுவர் மற்றும் ஈரானிய அரசாங்கத்துடன் கடந்த சில நாட்களாக நடத்திய தொடர் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக உயிரிழந்த மாலுமிகளின் உடல்கள் அனைத்தும் ஏற்கனவே ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யூரிஸ் தேனா கப்பலில் இருந்த 32 பேரும், யூரிஸ் புஷர் கப்பலில் இருந்த 207 பேரும் மீட்கப்பட்டு தற்போது வெளிசர கொக்கல பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். யூரிஸ் டேனா கப்பலில் உயிரிழந்த 84 மாலுமிகளின் உடல்கள் கடந்த 13ஆம் தேதி விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த 4ஆம் தேதி காலி கடற்பரப்பிற்கு அப்பால் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் யூரிஸ் டேனா கப்பல் அழிவடைந்தது. ஈரிஸ் புஷர் கப்பலானது இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது.
தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாலுமிகளை அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்களின் சகோதரர் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தொன்றில் சிக்கி உயிரிழந்துள்ளார். பாடத்தேனிய அனுராதபுரம் பிரதான வீதியின் மககல் கடவள பகுதியில் இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் மகா இலுப்பெல்லம பகுதியைச் சேர்ந்த KSMPS இனத்து சாநாயக் என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மககல் கடவள பகுதியில் உள்ள தனது இளைய சகோதரின் வீட்டில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மீண்டும் தனது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மககல் கடவள வளைவுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றின் பின் பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு வெள்ளவத்தையில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வீழ்ந்து தமிழ் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரட்டிகா வீதியில் நிர்மாணிக்கப்படும் வரும் கட்டிடத்தில் இருந்து வீழ்ந்து 30 வயதுடைய நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் உடவளவி ஒளிமட பகுதியைச் சேர்ந்த புவனேசார் ராசா ஸ்ரீகாந்த் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நிர்மாணிப்பில் இருந்த 10 மாடி கட்டிடத்தின் 7வது மாடியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது லிப்டில் இருந்து விழுந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பலத்த காயமடைந்த இளைஞனை உடனடியாக அங்கிருந்த தொழிலாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய எரிபொருள் அனுமதி முறையின் கீழ் எரிபொருள் வழங்கும் போது QR குறியீடு வழங்கப்பட்டாலும் இந்த காரணத்திற்காகவும் எரிபொருள் கேன்கள் அல்லது போத்தல்கள் போன்ற வெளிப்புற கொள்கலன்களில் வழங்கப்படாது என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய அந்த QR குறியீட்டை பதிவு செய்த வாகனத்திற்கு மட்டுமே எரிபொருளை பெற முடியும் என அவர் கூறியுள்ளார். மேலும் புதிதாக வாங்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் உரிமை மாற்றிய வாகனங்களுக்கு QR குறியீடுகளை பெறுவதில் நுகர்வோர் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக அரசாங்கம் தலையிட்டு விரைவான தீர்வை வழங்கும் என்று தான் நம்புவதாகவும் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக சேவைகளை வழக்கம் போல் பராமரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் தனியார் விநியோகஸ்தர்களிடம் எரிபொருள் இருப்புகளை வழங்குமாறு சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இந்த முறையை செயல்படுத்தும் போது எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது சில தொழில்நுட்ப பிழைகள் ஏற்பட்டதாகவும் அவற்றை தீர்த்த பிறகு செயல்முறை முன்னோக்கி எடுத்து செல்லப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். எரிபொருள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் பிரச்சாரம் செய்வோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு அமைதியான முறையில் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதை தடுக்க முயற்சிப்போர் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் போலி தகவல்கள் மற்றும் போலி பிரச்சாரங்களை சமூகமயப்படுத்துவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையை கருப்புரிந்து கொண்டு எரிபொருள் விநியோகத்தை சீராக முன்னெடுக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எரிபொருள் விநியோகம் மற்றும் நுகர்வை முகாமைத்துவம் செய்ய பல நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாட்டின் வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும். அரசாங்கம் தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வரும் வேளையில் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் தற்போதைய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து அரசாங்கமும் பொதுமக்களும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை முறையாக நிர்வகிக்கும் பொருட்டு QR கோட் முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்கள் தங்களது முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச இதன்போது விசேட கோரிக்கையை முன்வைத்துள்ளார். පවන මෙරට මිලියන 21ක් ජනගහනය ආවරණය කිරීමට උත්සාහ කරමින් ඉන්නේ. வாகன இறக்குமதிகள் காரணமாக அடிய செலாவணி வெளியேறுவதை அரசாங்கம்
உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று முன்னாள் வெளியுறவு மற்றும் நிதி அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் தற்காலிக கட்டுப்பாடுகள் அவசியமாக இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிகளின் அந்நிய செலாவணி தாக்கத்தை கருவூலம் கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் அத்தகைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டால் அவை எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது குறித்து அரசாங்கம் தெளிவான மற்றும் வெளிப்படையான வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உண்மையான இறக்குமதியாளர்களை நியாயமற்ற முறையில் பாதிக்காத வகையில் ஏற்கனவே கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட அல்லது ஏற்கனவே போக்குவரத்தில் உள்ள வாகனங்கள் தொடர்பான சூழ்நிலைகளை சட்டங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெருக்கடி காலங்களில் சங்கம் உட்பட கட்டுப்பாட்டு பொறுப்புகளில் உள்ள சில அதிகாரிகள் அவசர நடவடிக்கைகள் என்ற போர்வையில் தனிப்பட்ட லாபத்திற்காக சூழ்நிலையை பயன்படுத்த முயற்சிக்கலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடி இலங்கையின் வெளிநாட்டு இருப்புகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் வெளிநாட்டு பணம் எடுப்புதல், சுற்றுலா வருவாய் மற்றும் அதிகரித்து வரும் உலகளாவிய எரிபொருள் செலவுகள் ஆகியவற்றில் சாத்தியமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய சபரகமுவ, வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இன்று 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பனிமூட்டம் காணப்படும். சபரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் வவுனியா, மன்னார், அனுராதபுரம் மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நுவரெலியா சீதாஎலிய போலகத்த பகுதியில் ஏற்பட்ட வீதி தகராறில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் காதை கடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 8ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 1 வார காலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த பாதிக்கப்பட்ட பெண் தற்போது சிகிச்சை முடித்து வீடு திரும்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவல்களின்படி சம்பவத்தை தொடர்புடைய பெண்ணின் நிலத்தில் அமைந்திருந்த தற்காலிக பாதையை பொது சாலையாக பயன்படுத்த அனுமதிக்குமாறு சில அண்டை வீட்டார் கோரிக்கை விடுத்தனர். இதனால் சில நில உரிமையாளர் பெண்ணுக்கு அண்டை வீட்டாருக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் பின்னர் தகராறாக மாறிய நிலையில் அண்டை வீட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் பாதிக்கப்படும் பெண்ணின் இடது காதை கடித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.